நம் மண்ணின் மைந்தன் தேவ அலோசியஸின் தயாரிப்பில் உருவான சாவடி திரைப்படம் நேற்று சனிக்கிழமை 27/9/2025 கல்லடி சுகந்தி திரையரங்கில் விஐபி காட்சியாக காண்பிக்கப்பட்டது. இத்திரைப்படத்தை கண்டுகளிக்க வைத்தியர்கள், இலக்கியவாதிகள், சினிமா கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல நூற்றுக்கணக்கானோர் வருகை தந்திருந்ததை காண முடிந்தது. இந்நிலையில் நாளை மாலை 4 மணி மற்றும் 6 மணி காட்சிகள் என 2 காட்சிகள் காண்பிக்கப்பட உள்ளதாக தயாரிப்பாளர் தேவ அலோசியஸ் தென்றல் செய்திகளுக்கு தெரிவித்தார். டிக்கெட் எடுக்காம ஒரு ஏறாதீங்க. டிக்கெட் எடுங்க, டிக்கெட் எடுங்க. டிக்கெட் எடுக்காம ஏற வேணாம். மரியாதையா டிக்கெட் எடுத்துட்டு வாசல் வழியாவா. இந்த முடி அண்ணன் டிக்கெட் தாங்க அண்ணன், டிக்கெட் தாங்க அண்ணன், கிதியா தாங்க அண்ணன். ஆஸ்பத்திரி கொடுத்தாங்களே. சொல்லி போட்டானுங்க. இதுல வைக்கிறேன்.
மகிழ்ந்து இந்த படம் வந்து மட்டக்களப்பில் முதலாவதாக இலங்கை ஃபுல்லாக படக்குழுவினருக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாரும் படம் வந்து பாருங்க, நல்லா இருக்கும். பழைய சாவடி திரைப்படத்தின் வந்து வாழ்த்துக்கள். அலோசியேஷன் அவர்கள் எனக்கு ஒரு 15 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்து தெரியும். அவரோட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய முயற்சி இன்னும் கைப்பறி அவரோட பேசும்போது சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இன்னும் மட்டக்களப்பில் ஆக்டிவாக இருக்கிறார். ஒரு நாடகங்கள் நிறைய கொண்டு போய் அதுக்கு ஒரு 25 படத்தில் ஒரு 25வது படமாக இப்போ இலங்கை பூரா போகிறதுக்கு மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறார்கள். அவருடைய பெரும் முயற்சிக்கு இந்தியாவை வாழ்த்து தெரிவிக்கிறார். அதோட அவரோட சேர்ந்து பயணிக்கிற இந்த குழு எனக்கு முன்னாடி இருந்தே தெரியும். அவங்க இன்னமும் சேர்ந்து பயணிச்சிருக்காங்க. எல்லாருமே அவருக்கு நிறைய பங்களிப்பு நல்ல ஒரு முயற்சியை எடுத்திருக்காங்க. அவரோட நாளைக்கு வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை படமாக முழு குழுவுக்கும் சாவடி திரைப்படத்தை இயக்குவரான அவரை சார்ந்த கலைஞர் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதோட இன்னும் சிறப்பாக நிறைய படங்களை அவர் எடுக்கணும் அப்படின்றது நிலை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் முன்னேறி இந்த நடிப்பை இன்னும் அவர்கள் மெருகுபடுத்தலாம். இந்த சின்ன பொடியன் அந்த ரகுதாசுர அந்த வீரகார பையன் நல்ல நல்ல நடிப்பு. மற்றபடி சில இடங்களில் சில இந்த என்ன சொல்கிறது நீடித்து கொண்டு போகாமல் இப்போ சில நேரங்களில் இப்போ உதாரணமாக இந்த பஸ்ஸில் இறங்குன்னு சொல்லி அந்த கண் நேரத்துக்கு இப்படி எழுதிட்டு போகாமல் அந்த நடிப்பை செய்திருக்கலாம். படம் எதிர்பாராமல் முடிஞ்சிச்சு. எதிர்பாராமல் முடிஞ்சது ஒரு ஏமாற்றமாக இருக்குது. அதை என்ன நாங்கள் தொடர்ந்து செய்யலாம்னு நினைக்கிறோம். மொத்தத்தில் நல்ல படம். சாவடி படம் நல்ல பெர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கிறார் உண்மையாக நம்மளோட அலோசியேஷனார். அதில் நான் தெரியும், தர்ஷையும் தெரியும். இதில் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த தருணங்களில் நாங்கள் 1980 இருந்தோமோ அவ்வளோத்தையும் அப்படியே பக்கம் பக்கமாக அழகாக வர்ணித்து எங்களுக்கு காட்டியிருக்கிறார். அப்படி ஒரு அந்த ஒரு 1980க்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சு. சாவடியை வட்டிவா அழகா அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாக சாவடியில் உண்மையாக சொல்ல வேண்டிய அவ்வளோ விஷயங்களே அழகாக சொல்லுறாரு. எல்லாரும் நல்ல அழகாக நடிச்சிருக்காங்க. அதில் மியூசிக் எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாரும் ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. எல்லாரோட கண்கள்களையும் இன்னமும் நிறைய தேடல்களும் நிறைய விஷயங்களை அரங்கேற்றி காட்டணும்ன்ற ஒரு ஆர்வம் ஒன்று இருக்குது எல்லாருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லை, அவர் ஆல்ரெடி கிரியேட்டர். பட் இப்போ தான் அவரோட நிறைய சேலஞ்சபிள் ஒர்க் ஃப்ரீயாக என்னடா முதலாம் ஓராது இதன் இருப்பக்குள்ள நிறைய விஷயங்களை நம்மளால் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிடாது. கலை ஒரு மொழி, ஒரு லவ் எல்லாம் ஒரு மொழி. அதை நம்ம இப்படியான விஷயங்களை தான் காட்டணும். அதுக்கு சொல்ல முடியாது, அந்த வசனங்களால் வர்ணிக்க முடியாது. நம்மளோட ஸ்ரீலங்கா டெவலப் ஆகிட்டு இனி டெவலப் ஆக போகுது. அதையும் கலையால் டெவலப் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே நம்ம வடக்கு கிழக்கில் இப்பயும் சரிகமப்பா ஸ்ரீலங்கன் பீப்புள் போய் அட்ட சக்ஸஸ்ஃபுல்லி இதான் நீங்கள் ஒர்க்ஸ் ஓகே. அதை வைக்கக்குள்ள உண்மையாகவே நம்மளோட மக்களாலேயும் நல்ல விடயங்கள் சேலஞ்சபிளாக செய்ய இயலுமென்ற நம்பிக்கை எனக்கு வந்தது. இவங்க எல்லாருமே சேர்ந்து படைக்கக்குள்ள உண்மையாக நம்ம வேறு நாட்டுக்கு போக தேவையில்லை. இந்த நாட்டிலேயே நம்மளையே இப்போ வாய்ஸ் என்ன தேடுறாங்க. ஜஃப்னா வாய்ஸ் நல்ல இப்போ நல்ல அந்த மாதிரி ஷைன் பண்ணி கொண்டிருக்க அவர் நம்மளோட இலங்கையை சேர்ந்தவர் தானே. அதே போல் இப்படி தான் சின்ன சின்ன டெவலப்லேருந்து நிறைய சேலஞ்சபிளான விஷயங்கள் இன்னும் மாசாக வரப்போகுதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு ஒரே ஒரு யார் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. சொல்கிறவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு உங்கள்கிட்ட ஃபோட்டோ கேட்பாங்க நிற்கிறதுக்கு. இதுதான் உலகம். அதை உங்கள்கிட்ட நல்ல லீடர்ஷிப் நல்ல டிசிஷன் மேக்கிங் இருந்தால் கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஈகிள் அலைன் சார் ஒரு ஈகிள் நம்மளோட உயிரை காப்பாற்றுற ஈகிள்ன்ற ஸ்டோரி நல்ல லீடர். அதுக்கேற்ற மாதிரி அலோயிஸ் அவர்கள் முயற்சி எவ்வளோ உடஞ்சாலும் அவர்கிட்ட நல்ல ஆங்கர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது.
without conflict he will communicate with everybody. I know that. இப்போ நீங்களும் நிறைய விஷயம் பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் நடிகர்கள் படிங்க. என்னண்டா கேர்ள்ஸை இன்னும் உடைக்க பார்த்து கொண்டிருப்பாங்க. ஏன்னா வளர்ந்து வரங்களுடையக்குள்ள எல்லாம் நம்மளோட பாரம்பரியங்கள் நம்மளோட மரியாதைகள் எல்லாம் பின்பற்ற வேண்டும். அதே சமயம் நம்ம ஷைன் பண்ணுக்குள்ள யார் யார் உடைக்க விழிக்கிறாங்களோ அல்ல லீடர்ஷிப்பை ஃபார்ம் பண்ணுங்க, பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளருங்க, பாடி லாங்குவேஜை படிங்க. எல்லாமே நம்மள்ட்ட எல்லாம் கற்றாலும் அனுபவத்தை நம்ம கொடுக்கணும். அவரை யார் உடைச்சாலும் இதே வளர்ந்து வரவங்களே உடைப்பாங்க. உடைச்சாலும் இந்த இருக்கிற நிறைய விஷயம் பின்னுக்கு தள்ளும் போது வேதனைகள் துன்பங்கள் வரும். ஆனால் அதை சேலஞ்சபிளாக செய்யணும்ன்றது இந்த இதில் இந்த படித்து காட்ட முடியும் என்றதை இப்படியான தருணம் வரும் வரைக்கும் காத்திருந்தோம். திரைப்படத்தை பார்த்தோம். நல்ல ஒரு படமா இருந்தது. ஒரு மணித்தான படம். கதை என்று பார்க்க போனால் ஒரு வரியில சொல்லக்கூடிய சிறிய ஒரு கதை தான். ஆனால் அந்த கதையை நல்ல அழகாக அதுக்குரிய வித்தியாசமான ஒரு காட்சி அமைப்புகளோட ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கு கூட அதை நகர்த்தி இருக்கிறாங்க. மற்றது அந்த 2000ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கான அந்த அந்த மினக்கடல் வந்து இருக்குது. அதுக்குரிய அந்த காலத்து கண் முன்னால கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் ஜோக் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அந்த படத்துல ஆரம்பத்திலேயே அந்த படத்துக்குள்ள நாங்க உள்ளுக்கு போறதுக்கு அந்த ஜோக்குகள் அந்த எலிமெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்குது. நிறைய நடிப்புகள் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த ஒவ்வொரு விதமான கதாபாத்திரங்களை படத்துல சில 1-2 கதாபாத்திரங்கள் அவங்க வசனங்களை மட்டும் பேசுற அளவுல 1-2 கதாபாத்திரங்கள். அது முக்கியமாக கதாபாத்திரம் ஏற்றவர்கள் மிக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில அந்த படம் ஒரு நல்ல பார்க்கக்கூடிய படம், ஒரு பொழுதுபோக்கான படமும் அதே நேரம் அந்த ஒரு காலப்பகுதியில நடந்த சில சம்பவங்களை மீள எங்களுக்கு ஒரு ஞாபகம் ஊட்டக்கூடியதாக இருக்கு. நிச்சயமாக அந்த ஒரு 80ஆம் ஆண்டுகளுக்கு முதல் பிறந்தவங்களுக்கு ஒரு காலப்பயணம் மேற்கொண்ட மாதிரியான ஒரு படமாக இருக்கு. வணக்கம். உண்மையில இது ஒரு இலக்கு சினிமா முயற்சியாக கொள்ளப்படுகிறது. இதுல பார்வையாளர்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு முக்கியம். நிறைய பேர் என்னுடைய சாதக பாதகமான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கியிருக்கிறேன். என்னுடைய அடுத்த படைக்கும் இது மாதிரி ஒரு இலக்கு சினிமா போலவே இருக்கும். இந்த இன்றைக்கு உண்மையில இந்த சேக்கிட்டு கூடாக வெளிவந்ததுல நான் நினைக்கிறேன் நிறைய பேர் பார்த்திருக்கிறாங்க. இது ஒரு பதிவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மட்டக்களப்பு வரலாற்றுல ஒரு சேக்கிட்டுக்குள்ளால வந்த படத்தை இத்தனை பேர் தியேட்டர் டிக்கெட் எடுத்து பார்த்தது ஒரு பெருமிதமாகவும் இருக்குது. எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஏனைய நபர்கள் நாளை 2 காட்சிகள் காண்பிக்கப்பட இருக்கிறது. 2 காட்சிகளும் பார்த்து உங்களுடைய மனப்பதிவுகள் எங்களோட பகிர்ந்து விடுங்க. அது எங்களுக்கு முக்கியம். இது ஒரு ஈழத்து திரைப்பட வரலாற்றில் ஒரு புது முயற்சி. நான் நினைக்கிறேன் இது போல பல படங்கள் திரையில வர வேணும் என்று சொல்லி பல பார்வையாளர்கள் எதிர்பார்ப்போட கண்ணீரோட என்னட்ட கட்டி அணைச்சி விடப்பெற்றது மகிழ்ச்சியா இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி. இன்று வந்த அத்தனை பேருக்கும் நன்றி. தொடர்ந்து நாளை 2 காட்சிகள் இருக்கிறது. அதற்கு பாருங்கள். பார்க்காதவர்கள் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இது எங்களுடைய கடந்த கால வாழ்வியல் பற்றின ஒரு ஆவணமாக கொள்ளப்படுகிறது. நன்றி.